ஹலோ உறவுகளே, எல்லோரும் நலம் தானே? நமக்கு என்னப்பா, எப்போதும் போல உற்சாகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் சந்தோஷமாகவும் இருக்கும். இன்னைக்கு எதை பற்றி பேசலாம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏற்பட்ட ஒரு அழகிய அனுபவத்தை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கலான்னு ஆசை. இந்த அனுபவம் எனக்கு மட்டும் இல்லை, நிச்சயமாக நம்மள பல பேருக்கு ஏற்பட்டிருக்கும். அதை அவ்வப்போது நினச்சி பார்க்கும் பொழுது நம்மை மறந்து புன்னகை செய்யக்கூடிய நிலை ஏற்படும். ஆனால் பெரும்பாலும் நாம் இதை அப்படியே மறைச்சிருவோம், யார்கிட்டேயும் பகிர்றது கிடையாது. ஆனால் நான் பாருங்கள் எத்தனை தைரியமாக என்னுடைய இந்த அனுபவத்தை என் நண்பர்களிடத்தில் பகிர்றேன்னு. இப்படியாப்பட்ட அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லாரும் சேர்ந்து ரசிப்போம். சரியா? என்னுடைய அனுபவத்தை ஒரு கவிதையாக வடிச்சிருக்கேன், அதை உங்களோட இப்போ பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கருத்தை கமெண்ட் மூலயமா தெரியப்படுத்துங்க. சரிங்களா? இப்போ நான் அந்த கவிதையை வாசிக்கட்டுமா? நீண்ட தூர பயணம், நான் தனித்து நிற்கும் தருணம், யாரும் அறியா கூட்டத்தில் என் கண்களை விட்டேன் நோட்டத்தில். கருத்தில் ஒருவன் பதிந்தான், அவன் கன்னத்தின் குழிகளில் கவர்ந்தான். காண துடித்தது இதயம், அவனை கடக்க மறுத்தது பருவம். அழகால் என்னுள் மலர்ந்தான், என் மனதில் ஏனோ நுழைந்தான். இளமையின் துடிப்பில் இதழின் சிரிப்பில் அவனும் என்னை காண, அச்சத்தில் பெண்மை நாண, மொழியே அறியா மௌனம், இரு கண்கள் பேசிய தருணம். காதல் என்று சொல்வதா இல்லை கடந்து செல்வதே நல்லதா? தெளிவாய் யோசிக்க மறுத்து விட்டேன், என் கண்களில் அவனை கவர்ந்து விட்டேன். மறுகணம் பார்த்தேன், அவன் அங்கில்லை, மயக்கம் தெளிந்தேன், இது காதல் இல்லை. என்ன நண்பர்களே, உங்களுக்கு என்னுடைய கவிதை பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் நிச்சயம் கமெண்ட்டில் பகிருங்க. நன்றி. மீண்டும் ஒரு சிந்தனையோடு வாங்க தமிழோடு பேசலாம்.